வெல்கம் டு டுடே எஜுகேஷன் தமிழ். நம்மளோட சேனல்ல ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் தென்காசி தேர்வு முறைகேட்டினால தேர்வை ரத்து செய்யணும், மறுதேர்வு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோக்கு 90% பேர் மறுதேர்வு தான் பெஸ்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பட் ஒரு சில 10% பேர் மறுதேர்வு வேண்டாம், மறுதேர்வு வேணும்னு சொல்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த எக்ஸாம் நல்லா எழுதலை, ஸோ அதனால் மறுதேர்வு கேட்குறாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உண்மையாகவே உங்களோட மனநிலையுமே எனக்கு நல்லாவே புரியுது. நீங்களும் இந்த எக்ஸாமில் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து இந்த மார்க்கை ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது புரியுது, சரிங்களா? ஸோ அதனால் மறுதேர்வு வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஓகே தான். பட் ஆனால் இந்த முறைகேட்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா? யோசிச்சு பாருங்களேன். இப்போ உங்களை வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு 60 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த வாட்டி எக்ஸாம் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருந்துச்சு, ஸோ அதனால் ஒரு பேசிக்காக ஒரு 60 மார்க் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? பட் ஆனால் இந்த முறைகேடு பண்ணவங்க எல்லாமே கண்டிப்பாக 70க்கு 69 வச்சுருப்போம். ஏன் அப்படின்னா பார்த்து தானே எழுதியிருக்கான், ஸோ அதனால் 70க்கு 69 மார்க் வச்சுருப்போம். இந்த முறைகேடு பண்ணவே பிசிக்கல்லையுமே முறைகேடு பண்ணி டபுள் ஸ்டார் அடித்து உள்ளே போயிட்டான்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு ஏதோ ஒரு இடத்துல சிங்கிள் ஸ்டார் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்டர் கட் ஆஃபில் இருக்கோம் அப்படின்னா அப்படியே வெளியில் வந்துடுவோம், சரிங்களா? இதுதானே உண்மை. ஸோ இந்த முறைகேட்டினால பாதிக்க போகிறது எல்லாருமே தான், ஒரு சிலர் மட்டும் கிடையாது, கண்டிப்பாக எல்லாரும் தான் இந்த முறைகேட்டினால பாதிக்க போகிறோம். நான் இப்போ சொல்கிறேன், ஒருத்தர் மொபைலை கொண்டு போய் அவன் கூகுளில் சர்ச் பண்ணி ஆன்சர் பண்ணியிருந்தாமல் அவனை மட்டுமே அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவனுக்கு மட்டுமே தண்டனை கொடுத்துருந்தா நம்மளுக்கு ரீ எக்ஸாமுக்கு கேட்க போகிறது நம்மளுக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது, சரிங்களா? ஸோ அதனால் அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவன் தப்பு பண்ணியிருக்கான், அவனை அரெஸ்ட் பண்ணியாச்சு, முடிஞ்சது. ஸோ இவன் ஷேர் பண்ணது தான் நம்மளுக்கு ட்விஸ்ட்டாக இருக்குது. ஏற்கனவே 2 டிஸ்ட்ரிக்ட் கிட்ட ஷேர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்ம ரீ எக்ஸாம் கேட்குறோம். அதனால தான் கண்டிப்பாக என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முறைகேடு நடந்திருக்கு, ஸோ தேர்வை ரத்து செய்து மறுதேர்வு நடத்தினா பெட்ரு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக முதல்வர் மனசு வச்சா மட்டும்தான் நடக்கும், சரிங்களா? நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, சரிங்களா? ஸோ சிஎம் செல்லில் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? ஸோ அது எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரில அப்படின்னா நம்மளோட யூடியூப்லேயே சிஎம் செல் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. அது எந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி மட்டும் ரீ எக்ஸாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணி பாருங்கள். இதுக்கு எப்படி ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு புரியலாம், பட் ஆனால் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? ஸோ முயற்சி பண்ணி பார்க்கலாம், இதோட விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, சரிங்களா? கண்டிப்பாக முதல்வர் மனசு வச்சா இது சாத்தியம்தான், சரிங்களா? பட் ஒருவேளை மறுதேர்வு நடக்கலை அப்படின்னாலும் வேகன்சி எனக்கு தெரிஞ்சு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எதுக்காக அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா 50% நான் சொல்கிறேன். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக எலெக்ஷன் இருக்குது 2026. ஸோ நம்மளோட நல்லதுக்காக பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக. பட் ஆனால் அவங்களுக்கு எலெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக லாஸ்ட் டேத்தில் இந்த மாதிரி முறைகேடு நடந்திருக்கு. ஸோ இந்த டேத்தில் ரீ எக்ஸாம் வைக்கலை. ஸோ இதனால் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம 100% சொல்ல முடியாது, 50% சொல்லிக்கலாம், சரிங்களா? ஓகே, எல்லாருமே சிஎம் செல்லில் கம்ப்ளைண்ட் பண்ணி பாருங்கள். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.